தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். திராவிட கழகத்தின் சார்பில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்களே, நிறைவாக நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் நமது வெற்றி கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் வைகோ அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற நமது கட்சியின் நமது கூட்டணியின் முன்னணி தலைவர்களே, தமிழக அரசியலில் கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றை அடியோடு புரட்டி போட காத்திருக்கிற எந்த நம்பர்ல வந்தாங்க ஒரு புரட்சிகர மாற்றத்தை நிறுவுவதற்காக காத்திருக்கிற நமது கூட்டணியை சார்ந்த களப்பணியாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் முத்தரசன் அவர்கள் பேசுகிற போது துண்டறிக்கையில் உள்ள அத்தனை பெயர்களையும் வாசித்து விட்டார். அண்ணன் வைகோ அவர்களின் கட்டளை. ஒவ்வொரு தலைவரும் தனித்தனியே இந்த துண்டறிக்கையில் உள்ள பெயர்களை எல்லாம் படித்துக் கொண்டிருந்தால் அதற்கே நாம் அரை மணி நேரம் செலவிட நேரும். ஆகவே மொத்தத்தில் அண்ணன் முத்தரசன் அவர்கள் எல்லா பெயர்களையும் விழித்து உங்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். எனவே நானும் அவரை வழிமொழிகிறேன். நேற்றைக்கு முதல் நாள் நாகர்கோவிலிலே மாபெரும் பொதுக்கூட்டம். நேற்று நெல்லை பாளையம் கோட்டையிலும், அடுத்து சங்கரன் கோவிலிலும், இரவு கோவில்பட்டியிலும் நமது கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் வியப்படையக்கூடிய வகையில், திகைப்படையக்கூடிய வகையில் திரண்டு வந்திருந்தார்கள். வெற்றிகரமாக நடந்தேறின. நமது 5வது கட்ட சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கு கடைசி நாள். சாத்தூரிலே தொடங்குகிறோம். இதனை அடுத்து நாம் அருப்புக்கோட்டையிலும் இரவு பரமக்குடியிலும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறோம். மக்களை சந்திக்க இருக்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய திசைவழி போக்கில் நம்முடைய பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத புதிய திருப்பங்களை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கூட்டணியின் முதல் வெற்றி சற்றும் எதிர்பாராத வகையில் மக்கள் நல கூட்டணியோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கைகோர்த்தார் என்பதுதான். இதனை யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது நடக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதை நடத்தி காட்டியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருக்கிற, ஆளும் கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்திருக்க முடியும். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தூதுவர்கள் வந்தார்கள். டெல்லியிலிருந்து அடிக்கடி வந்து போனார்கள். முரளிதர் ராவ், பிரகாஷ் ஜவடேகர், இந்த பெயரெல்லாம் நம்முடைய வாயிலே நுழையவில்லை. இந்த தலைவர்கள் எல்லாம் டெல்லியிலிருந்து வந்து தவமாய் தவமிருந்து காத்திருந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசினார்கள். என்னென்ன பேசியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விளக்கத்தை நேற்று தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்கள் மேடையிலே சொன்னார். திருமாவளவன் அவர்கள் என்னை நேரிலே வந்து பல முறை சந்தித்தார். அப்படி சந்தித்த போது ஒன்று வெளிப்படையாக கேட்டார். அதை நான் கோவில்பட்டி பொதுக்கூட்டத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். நான் என்ன கேட்டேன் என்றால், சுதீஷ் அவர்களை, நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து விடுவீர்கள் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. சுதீஷுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தரப்போவதாகவும், அப்படி ராஜ்யசபா உறுப்பினர் தந்தால்
மத்திய அமைச்சராக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறது. அதனால் தேமுதிகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலே கூட்டணி உருவாகிவிடும் என்றெல்லாம் ஊடகங்களில் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று நான் வெளிப்படையாக கேட்டேன். உடனடியாக சுதீஷ் பொறுமையாக சொன்னார், ஆத்திரப்படாமல் சொன்னார், அமைதியாக சொன்னார். அண்ணன், ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்களின் பெயரில் நாடாளுமன்றம் செல்ல விரும்பவில்லை. தேமுதிக சார்பில் ஒரு வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது ஒரு வேட்பாளராக களத்திலே நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று நான் நாடாளுமன்றத்திற்கு செல்வேன். அப்படி இல்லை என்றால் தேமுதிக தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஒரு 33 உறுப்பினர்கள் வாக்களித்தால் போதும், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வாக்களித்தால் போதும். அப்படி எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் நான் ராஜ்யசபாவுக்கு போவேன். இல்லை என்றால் எந்த வலையிலும் நான் விடமாட்டேன். அப்படி ஒரு ஆசை எனக்கு இல்லை என்று சொன்னார். அதை நேற்று கோவில்பட்டி பொதுக்கூட்டத்திலே அவர் விளக்கி சொன்னார். ஆக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவர்களுக்கு கூட பதவி ஆசை இருந்திருந்தால் பாரதிய ஜனதாவோடு போயிருப்பார்கள். மக்கள் நல கூட்டணியா பாரதிய ஜனதாவா என்றால் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர், 90 வயதை கடந்த தலைவர், அரசியல் சாணக்கியர் அண்ணன் வைகோ அவர்களின் குரு, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க வல்லமை வாய்ந்த தலைவராக இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தார். எவ்வளவோ தன்னுடைய சாதுரியத்தை எல்லாம் பயன்படுத்தினார். பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, பாலில் விழப்போகிறது என்றெல்லாம் சொன்னார். இதை கேட்டு விஜயகாந்த் அவர்கள் உருகி போவார். இதை கேட்டு விஜயகாந்த் அவர்கள் மயங்கி போவார். இந்த வலையில் விஜயகாந்த் அவர்கள் சிக்கிக் கொள்வார் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மக்கள் நல கூட்டணியா திமுகவா என்றால் நண்பர் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதை தேர்வு செய்திருக்க வேண்டும்? திமுக விரித்த வலையிலும் சிக்கவில்லை, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி விரித்த வலையிலும் சிக்கவில்லை. நல்லவர்களோடு கூட்டணி, மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு இருக்கிறதே, அது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற முடிவு, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவு. அவரை ஏதோ ஒன்றை போல தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதனால் இப்படியெல்லாம் நல்ல முடிவை எடுக்க முடியாது என்பதை போல ஆசை காட்டினால் விரிக்கும் வலையில் வீழ்ந்து விடுவார் என்பதை போல பதவிக்காகவும் வேறு பொருளுக்காகவும் அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் சம்மட்டியடி கொடுத்துவிட்டு மக்கள் நல கூட்டணியோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கைகோர்த்திருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் மிக முக்கியமான திருப்பம்.